காலையில் ரஷ் ஹவரில் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போ இந்த மெனு உங்களுக்கு தான். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும்போது ஹெல்த்தியாகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் செய்யணும்னு எதாவது ரெசிபி பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். மஷ்ரூம் பட்டாணி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, இஞ்சி பூண்டு, கூடவே 1 கப் புதினா, கொஞ்சம் கல்பாசி, ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி நம்ம குக்கரில் 1 பாட்டாக செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நெய், எண்ணெய், சீரகம், பிரியாணி இலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது கூடவே 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுப்பட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி பூண்டு, புதினா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமும் கூடவே பச்சை பட்டாணியும் இந்த சீசனில் கிடைக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா மஷ்ரூம் வந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்ம மஷ்ரூம்லேருந்து தண்ணி பிரிஞ்சு நல்லா மஷ்ரூம் வெந்திருக்கும். இன்றைக்கி நான் 3 கப் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 6 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை உள்ளே போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து நார்மல் பொன்னி ரைஸ் தான் ஆட் பண்ணுறேன். தண்ணி லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே சுவையான மஷ்ரூம் பட்டாணி புலாவ் தயார். 1 பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸில் செஞ்சு அசத்திடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.